வணக்கம். சுரேஷ் நாயுடு பேசுகிறேன். நம்ம இந்திய நாடு சீக்கிரமாகவே திவால் ஆக போகுது. ஆமாம், அப்படி ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கு காரணமே நம்மளுடைய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் தான் அதுக்கு முழு காரணம். ஏன்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு 1000, 2000, 3000 அப்படின்னு கட்சிகள் போட்டி போட்டு நீயா நானான்னு தராங்க. இதை வாங்கிட்டு மக்களும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆமாம், காசு கிடச்சிச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. அவங்க குடும்பம் வந்து பிரிஞ்சு போச்சு, கூட்டு குடும்பம் வந்து பிரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு கிடைக்கல, கேட்க முடியாது அப்படின்றது தெரியல. அதனால அவங்களோட வரி பணம் தான் அப்படின்றது தெரியல. ஏதோ அவங்க வந்து அவங்களுடைய சொந்த கட்சிக்காரங்க வந்து அவங்களோட சொந்த பணத்தை வந்து கொடுக்குற மாதிரி, அவங்க சம்பளத்துலேருந்து கொடுக்குற மாதிரி நினைக்கிறீங்க. இல்லை மக்களே, நம்மளுடைய வரி பணம் தான், ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுற பணம் தான் இதெல்லாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த பணம் வந்து வேண்டான்னு சொல்லுங்கள். யாருன்னா வக்கீல் ஏதாவது இருந்தீங்கன்னா, நல்ல வக்கீல், இது கேஸ் போட்டு இதை வந்து நிறுத்துங்க. நாட்டுக்கே ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்துங்க. நீங்கள் இந்த கேஸில் வந்து ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு நான் வந்து என்னோடய கை காசு ஒரு 3000 அப்படி உங்களுக்கு நான் தரேன், என் சார்பாக தரேன். தயவுசெய்து வந்து பண்ணுங்கள். ஏன்னா இது பண்ணுறதுக்கு பதில் வந்து பார்த்திங்கன்னா, மகளிருக்கு பண்ணுறதுக்கு பதில் பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபீஸு இப்போ காலேஜெலாம் 12வது அதுபோல் முடித்த பசங்களுக்கு வந்து இன்ஜினியரிங்கு, அப்புறம் வந்து இந்த நீட்டு இதெல்லாம் வந்து எழுதும்போது என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்ட்டு 10,000, 1000 இது போல் வந்து கேட்பாங்க. ஒரு காலேஜ்லேயும் ஒரு சீட்டுக்கும், அட்மிஷன் சீட்டுக்கும். இதெல்லாம் வந்து ரத்து பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ரத்து பண்ணி கொடுங்க. இந்த என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லாமல் வந்து பண்ணுங்கள். படிப்புக்கு ஒரு வழிவகை வந்து பண்ணுங்கள். மக்களுக்கு வேலைவாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுங்க. அதெல்லாம் விட்டுட்டு நானா நீயான்னு போட்டுக்கிட்டு இது பண்ணுறீங்களே, இது நியாயமா? நாடு இப்படி உருப்படுமா? உருப்படாது. சத்தியமாக உருப்படவே உருப்படாது. அரசியல்வாதிகளை நம்பவே நம்பாதீங்க.